வணக்கம் நண்பர்களே. நட்பு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த நட்புல லட்சியமும் பணமும் குறுக்க வரும்போது என்னாகும்? ஒருவேளை துரோகம் நடந்தா அதிலிருந்து மீண்டு வர்றது சாத்தியமா? வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு கதை மூலியமா இத பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம தப்பான இடத்துல வைக்கிற நம்பிக்கையோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து இந்த கதையில தேடலாம். சொல்றாங்களே, எல்லா பெரிய கதைக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும்னு. அப்படிதான் இதுவும். வாங்க, இந்த கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஒரு தாழ்மையான நட்பு. இங்க பாருங்க, இது வெறும் சாப்பாட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு ஆழமான அன்பு, நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அவங்களோட அந்த ஆரம்ப கால சந்தோஷம், அந்த எளிமை எல்லாமே இந்த ஒரு நொடியில அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன? கண்டிப்பா இல்ல. கனவுகள் பெருசாக பெருசாக நட்போட நிறமும் மாற ஆரம்பிக்குது. இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது பாருங்க. ஒருத்தர் வழிய காட்ட இன்னொருத்தர் முழுசா அவரை நம்பி அந்த பாதையில பயணிக்க தயாரா இருக்கிறாரு. அந்த வெளிச்சம் போடுற நகரம் வெறும் பில்டிங் இல்ல, அது அவங்களோட கனவுலகம். இங்கதான் சரியா இந்த இடத்துல தான் எல்லாமே மாறுது. தன்னோட நண்பன் காட்டுற பேப்பரையும் பணத்தையும் பார்த்துட்டு ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம அந்த அப்பாவி பூனை எல்லாத்தையும் நம்புது. இது வெறும் ஒரு பிசினஸ் டீல் இல்ல, இது ஒரு முழுமையான சரணாகதி. ஆனா காத்துல கரைஞ்சு போற வாக்குறுதிகளுக்கு என்னைக்குமே மதிப்பிருந்திருக்கா? இப்போதான் கதையோட இருண்ட பக்கம் திறக்குது. நம்பிக்கை நொறுங்கி போற அந்த ஒரு நொடி. நண்பனோட கனவுக்காக இல்ல தங்களோட கனவுக்காக இந்த பூனை இப்படி உழைக்குது பாருங்க. இரவும் பகலும் பார்க்காம. அதோட ஒவ்வொரு துளி வேர்வையும் அந்த நம்பிக்கையோட அஸ்திவாரம். ஆனா அந்த அஸ்திவாரத்து மேல கட்டப்பட்ட கோட்டைக்கு என்னாச்சு? ஒரே ராத்திரியில துரோகத்தால இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு பக்கம் தியாகம், இன்னொரு பக்கம் சுயநலம். பாருங்க எப்படி வேலை செய்தேன்னு. கடைசியில என்ன மிச்சம் இருக்கு? இந்த தனிமை, இந்த அமைதி. ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் வர்ற ஒரு மயான அமைதி. வெளியில இருட்டுன்னா உள்ளுக்குள்ள அதைவிட பெரிய இருட்டு. உடைந்த நம்பிக்கையோட வழிய தவிர வேறு எதுவும் இல்ல. ஆனா எந்த ஒரு வீழ்ச்சியும் முடிவு கிடையாது இல்லையா? அது ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறி. சரி, சாம்பல்ல இருந்து எழுந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்ம ஹீரோவோட கம்பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சில சமயங்கள்ல 100 பேர் வந்து ஆறுதல் சொல்றதை விட ஒருத்தரோட மௌனமாற துணை போதும் நமக்கு வழிகாட்டும். இந்த வயசான நாயோட அமைதியான பார்வை அந்த பூனையோட மனசுல இருந்த காயத்துக்கு மருந்தா மாறுது. ஒரு புது தெளிவு பிறக்குது. அப்போ அந்த மீண்டு வர்றதுக்கான பாதை எப்படி இருந்துச்சு? சும்மா சொல்லிட்டா போதுமா? அது அவ்வளோ சுலபம் இல்ல. முதல்ல ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட விடாமுயற்சியால பாருங்க எப்படி தன்னோட வாழ்க்கைய திரும்பவும் கட்டமைக்குதுன்னு. கடைசியில சொந்தமா ஒரு கடைக்கு முன்னாடி பெருமையா நிக்குது. உழைப்புக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. சரி, இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கதான் வாழ்க்கை தன்னோட கணக்க நேர் செய்யுது. அது மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகுது. காலம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அன்னைக்கு நம்பிக்கைய மூலதனமா வச்சவரு இன்னைக்கு வெற்றியோட நிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு துரோகத்தை விதைச்சவரு இன்னைக்கு தெருவுல நிக்கிறாரு. நாம என்ன குடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்குங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேணுமா? அப்போ மொத்தத்துல இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். புத்திசாலித்தனமா நம்புங்க. ஏன்னா சிரிக்கிறவங்க எல்லாரும் நம்ம நண்பர்கள் கிடையாது. சரி, இந்த கதையெல்லாம் கேட்டீங்க. இப்போ நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கைய உண்மையாகவே சம்பாதிச்சவங்க யாரு? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க.